ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சமுத்திரராஜன் மேலே கோபப்பட்ட ராமர், உன்னை வற்ற செய்துடுறேன், வெறும் மணல் பரப்பு தான் எங்கள் மீதம் இருக்க போகிறதுன்னுட்டு தன்னுடைய அம்பில் நாணயத்தி அஸ்திரத்தை ஏவுறார். அப்போ அவர் பிரம்மாஸ்திரத்தை ஏவும்பொழுது ரொம்ப மலைகளும் காத்தாவும் பயங்கரமாக இருள் சூழ்ந்தது. காற்று பயங்கரமாக வீசித்து, மரங்கள் சரிஞ்சது, மலை சிகரங்கள் நொறுங்கித்து. இப்படிலாம் ஆகும்பொழுது சமுத்திரராஜன் ஏந்து வரும்பொழுது அவர் கேட்குறார். இந்த மாதிரி 2 கைகளையும் கூப்பிண்டு ராமரை வணங்கி நின்று பேசுகிறார். பூமி, காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு இது எல்லாம் தங்கள் இயற்கையில் நிலச்சிருக்கு. ஆழத்தை அறிய முடியாதது, நீந்தி போய் கடக்க முடியாதது, இதெல்லாம் என்னுடைய இயற்கை. அதுக்கு மாறாக நடந்தால் நான் இயற்கையின் நீதியிலேருந்து நழுவினவனாவேன். இருந்தாலும் என்னை கடக்கிற வகையை நான் சுட்டி காட்டுறேன். என்னுடைய கர்வத்தினால இங்கே நீர் வற்றிவிடக்கூடாது. உன்னுடைய கடந்து போக நான் வழி சொல்கிறேன்னுட்டு சமுத்திரராஜன் பணிவோடு சொல்கிறார். அப்போ ராமர் வில்லில் பூட்டின நாணயத்தின பிறகு வீணாகக்கூடாத அந்த அஸ்திரத்தை இப்போ நான் எங்கே போய் செலுத்தட்டோம்னு கேட்குறார் சமுத்திரராஜனை. அப்போது எனக்கு வடக்கு திசையில் திருமசூல்யம் அப்படின்ற புண்ணியஸ்தலம் இருக்குது. ஆனால் அங்கே பாவத்தை செஞ்சு வர கெட்டவா பலர் இருக்கா. அவள் என்னுடைய நீரை பயன்படுத்துறதை நான் விரும்பலை. உன்னுடைய அம்பை அந்த இடத்துல செலுத்துறதுனால எனக்கு உதவி செஞ்சவனாவேன்னு சமுத்திரராஜன் சொல்கிறார். அப்படிலாம் கேட்டுக்கொண்ட போது ராமர் தன்னுடைய அம்பை எய்து அந்த அம்பு விழுந்த பிரதேசத்தில் பேரொளி உண்டாருது. ரசாதலத்துலேருந்து தண்ணி பாயிடுது. அதிலிருந்து அந்த இடத்துக்கு மறுகாந்தாரம் அப்படின்ற பெயர் உண்டாச்சு. அந்த பகுதி ராமரனுடைய அருளினால் அதுக்கு பின்ன பல வளங்களை பெற்று விளங்க தொடங்கித்து. தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டவனா ரொம்ப திருப்தி அடைஞ்ச சமுத்திரராஜா ராமர்கிட்ட தேவதச்சனான விஸ்வகர்மாவின் மகன் நலன், தந்தையின்கிட்டேருந்து வரம் பெற்றுண்டவர், என் மேலே பேரன்பு கொண்டவர், அந்த வானரன் என் மேலே ஒரு பாலத்தை கட்டட்டும், நான் அதை தாங்கிப்பேன்னு சொல்லி மறைஞ்சுடுறார் சமுத்திரராஜன். அப்போ நலன் ஏந்து ராமர்கிட்ட பணிவா, என் தந்தையின் திறமையை கொண்டு நான் இந்த பாலத்தை கட்டுறேன். எனக்கு இப்போது ஒன்று புரியுறது, நன்றி கெட்டவா கிட்ட தண்டனையை தவிர வேறு எதுவுமே பலிக்காது. சமாதானம், பொறுமை இதெல்லாம் பயனற்றதாக போயிடும். உங்கள் குளத்தில் தோன்றின சக்கர மன்னரால் சமுத்திரம் தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் கூட உங்களுடைய தண்டனைக்கு பயந்து தான் இப்போ சமுத்திரராஜன் நமக்கு வழி பண்ண முன் வந்திருக்கார் அப்படின்னு நலன் சொல்கிறார். இப்படி சொன்ன நலன் சொல்கிறார், வானரர்களில் சிறந்தவரே, பாலம் கட்டுறதுக்கான எல்லா பொருட்களும் உடனே சேகரிக்கப்படட்டும்னு சுக்ரீவனை கேட்டுக்கிறார். பொருட்களை திரட்டுறதுக்காக வானரர்கள் காட்டுக்குள்ளே புகுந்தாங்க. மரத்தினுடைய வேர்கள் பிடுங்கப்பட்டது, பெரும் பாறைகள் தகர்க்கப்பட்டது, கடற்கரைக்கு கொண்டு வந்து இதெல்லாம் சேர்க்கப்பட்டது. பின்ன கொண்டு வரப்பட்ட பாறைகள் சமுத்திரத்தை நிரப்ப தொடங்கிட்டு, பாறைகள் ஒரு நேர்கோட்டில் நிலநிறுத்தத்துக்காக கயிறுகள் பயன்படுத்தப்பட்டது. இப்படி நலனுடைய கட்டளைக்கு ஏற்ப எல்லாமும் செயல்பட்டாங்க. சமுத்திரத்தில் பாறைகள் தள்ளிண்டும் மரங்கள் நலன் விரும்பினவாறு அந்த பாறைகள் மேலே நிறுத்தப்பட்டும் எண்ணிலடங்காத வானரர்கள் வேலை பார்த்தாங்க. ரொம்ப சப்தம் எழுந்தது. ஒரு சில நாட்களில் நலனின் தலைமையில் வானரர்கள் கட்டி முடித்த அந்த பாலம் வான வீதியில் தெரிகிற நட்சத்திர மண்டலம் போல் காட்சி அளிச்சுது. இந்த அற்புத காட்சியை பார்க்குறதுக்கு வானத்தில் தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் கூடினாங்க. மேல் வானத்தில் பார்க்குறதுக்கு ஒரு பெண்ணின் கூந்தலுடைய 2 புறமும் விலகி எடுக்கப்பட்ட வகுடு போல காட்சி அளிச்சது அந்த பாலம். வானரசேனை இந்த பாலத்தை கடக்க தொடங்கிட்டு, ராமரும் ஹனுமானும் லக்ஷ்மணனும் அங்கதனும் தங்களுடைய தோள்களில் ஏற்றின் போகணும்னு விரும்பின சுக்ரீவனுடைய ஆசை நிறைவேற்றப்பட்டது. சமுத்திரம் எழுப்பின பேரோசி அடக்கிற வகையில் சப்தம் எழுப்பிண்டு வானரப்பட சமுத்திரத்தை கடந்து மறுக்கரையை அடைஞ்சது. சுக்ரீவனுடைய ஆணைப்படி அங்கே முகாமிட்டு தான் அந்த வானரப்படம். இந்த சாதனையை பாராட்டி மகிழ்ந்த ரிஷிகளோ சித்தர்களோ ராமரை வாழ்த்தினாங்க. எதிரிகளை நீ வெல்லத்தான் போகிற, எண்ணற்ற வருடங்கள் இந்த பூமியை நீ ஆள போகிறேன்னுட்டு வாழ்த்துறாங்க, ஆசி தராங்க அந்த ரிஷிகளும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். துளசிதாசருடைய ராமாயணத்தில் இந்த சமுத்திரராஜன் வேண்டுகோளுக்கு இடங்களேங்கும்போது ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார், லக்ஷ்மணா, என்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு வா, கடலை நான் வற்ற செய்கிறேன். முட்டாள்கிட்ட கோரிக்கை வைக்கிறது, முரடங்கிட்ட அன்பு காட்டுறது, பிறவி கஞ்சங்கிட்ட தாராள மனம் பற்றி பேசுறது, உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுன்றவனுக்கு ஞான உரைகளை எடுத்து சொல்கிறது, கோபிஷ்டனுக்கு மனசை அடக்கிறது எப்படின்னு எடுத்து சொல்கிறது, நம்பிக்கை இல்லாதவன்கிட்ட தெய்வத்தினுடைய சக்தி எடுத்துரைக்கிறது, இது எல்லாமே வறண்டு போன பூமியில் விதைக்கிறது போலங்கிறார் ராமர். இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.